ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கண்டிஷனல் கிளாஸஸ் பார்க்கலாம். இஃப் கிளாஸ் சொல்லுவோம் இல்லையா, அதில் 3 கிளாஸ் வரும். 0 டைப், அதாவது 0 கிளாஸ், ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல், தேர்டு கண்டிஷனல் அப்படின்னு மொத்தம் 4 டைப் இருக்குது. 0வை விட்டுட்டு 3 டைப் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். வாங்க இப்போ வீடியோவில் போய் ஒவ்வொன்றையும் என்னன்னு பார்த்துடலாம். 0 டைப் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து சயின்டிஃபிக் ட்ரூத்தாக இருக்கும். அதாவது மாறாத ஒன்று தான், ஒரே போல தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சயின்டிஃபிக் ட்ரூத் அப்படின்னு சொல்கிறோம். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இருக்கும். ஒரு சென்டென்ஸை நம்ம பாதி பாதியாக பிரிச்சுக்குவோம். இது ஃபஸ்ட் ஹாஃப். If it rains, இது ஃபஸ்ட் ஹாஃப். The ground gets wet, இது the second half. இதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 0 டைப் வந்து scientific truth. If you heat water, it boils அப்படிங்கிறது ஒரு சயின்டிஃபிக் ட்ரூத்து தான். இப்போ நம்ம வந்து தண்ணியை ஹீட் பண்ணோம்னா அது என்ன ஆகும்? பாயில் ஆகும். இன்றைக்கி மழை பெஞ்சால் என்ன ஆகும்? தரை ஈராகும். அதை தான் நம்ம சயின்டிஃபிக் ட்ரூத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்யூச்சர் பாசிபிலிட்டி. அந்த இதை வந்து நான் எதுக்காக இதில் குறிச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கிறதுக்காக தான். ஃபஸ்ட் கண்டிஷனல்லாம் என்ன? அது ஃப்யூச்சர் பாசிபிலிட்டி புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கும், வில், அதுக்கப்புறம் அதோட தொடர்புடைய வேர்ப் இருக்கும். சரியா? அடுத்து செகண்ட் கண்டிஷனலில் அது ஒரு அன்ரியல், இல்லாத ஒன்று, அதாவது வாய்ப்புகள் மிக குறைவு, அதுதான் ஹைப்போத்தட்டிக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பின்னால் அதை நம்ம சென்டென்ஸ் பார்க்கையில் அதை நான் தெளிவாக சொல்கிறேன். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், வுட் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து வில் இருந்தது, செகண்டில் வுட் இருக்கும், வேர்ப் இருக்கும். அடுத்தது தேர்டு கண்டிஷனலில் என்ன இருக்கும்? இம்பாசிபிள் இன் த பாஸ்ட், இறந்த காலத்தில் நடக்காத ஒரு காரியம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் ப்ளஸ் வுட் ஹேவ் இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும். சரியா? இப்போ ஒன்றொன்றையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம 0 டைப் பார்க்க போகிறோம். 0 டைப் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் இப்படி தான் இருக்கும். கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க? இது என்ன டைப், இது என்ன கண்டிஷனல் அப்படிங்கிறத கேள்வியில் கேட்டிருப்பாங்க. கீழே வந்து 0 ஃபஸ்ட் கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல், தேர்டு கண்டிஷனல்னு நமக்கு ஆப்ஷன் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த சென்டென்ஸை பார்க்கணும். இதுதான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இஃப் இட் ரெயின்ஸ், இது வந்து ஃபஸ்ட் ஹாஃப். த கிரவுண்ட் கெட்ஸ் வெட் அப்படிங்கிறது த செகண்ட் ஹாஃப். இதில் என்ன இருக்கும்? ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். சிம்பிள் ப்ரெசன்ட். ரெயின்ஸ் அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு நிகழ்காலத்தில் சொல்கிறது. மழை பெஞ்சா தர ஈரமாயிடும் அப்படிங்கிறது. அப்போ இங்கேயும் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான் இருக்குது, இங்கேயும் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னா 0 டைப் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம். அடுத்த டைப்பு இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனல். இதில் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்கா? இஃப் இட் ரெயின்ஸ், இங்கே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது இந்த ஃபஸ்ட் ஹாஃபில். அப்புறம் என்ன வேணும்? வில், வில் வந்துருச்சா? அதுக்கு அடுத்து என்ன வேணும்? அதோட என்ன வேர்ப் அங்கே இருக்கோ, பேஸில் இருக்கோ அதை நம்ம போட்டுறோம். இருக்குது, நம்ம போட போகிறதுல அதில் இருக்கும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கும், வில் இருக்கும், பக்கத்தில் அதோட வேர்பு இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் டைப். அதுக்கடுத்து செகண்ட் கண்டிஷனல் என்ன இருக்கும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் இருக்கணும். இருக்கா? இஃப் ஐ வேர் எ பேர்டு, நான் ஒரு பறவையாக இருந்தால், அப்படி கொடுத்துருக்கு இல்லையா? அப்போ வேர் என்பது பாஸ்ட் டென்ஸ். அடுத்து என்ன வரணும்? செகண்ட் ஹாஃபில் வுட்டு வந்துருச்சு. அடுத்து என்ன வேணும்? வேர்ப், ஃப்ளை. நான் பறவையாக இருந்தால் பறந்துருப்பேன், அவ்வளோதான். இதுதான் பாசிபிலிட்டி கம்மியானது. நான் இப்படி இருந்திருந்தா நான் அப்படி செஞ்சுருப்பேன் அப்படிங்கிறது. அடுத்ததில் இப்போ வந்து ஃபஸ்ட்டில் ஒன்றும் இருக்காது, வெறும் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்.
ஃபஸ்ட் கண்டிஷனலில் வில்லு வரணும், செகண்ட் கண்டிஷனில் உட்டு வரணும். இதை மட்டும்தான் நீங்கள் இங்கே பார்க்க போகிறீங்க. இந்த சென்டென்ஸில் வில்லு இருக்கா 1, உட்டு இருக்கா 2, would have இருக்கா 3. அது மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டிஷனல் அப்படின்னு கேட்டாலே 1, 2, 3 மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது வில், இது would, இது would have. வில், would have இதை மட்டும் மனசில் வச்சுட்டா ஈஸியாக இந்த எக்ஸசைஸை நம்ம கேரி பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து தேர்டு கண்டிஷனல் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வேணும். இங்கே இருக்கா, இஃப் ஐ ஹேட் ஸ்டடீடு. ஹேட் ஸ்டடீடு அப்படிங்கிறது என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட். பக்கத்தில் என்ன போடணும்? செகண்ட் ஹாஃபில் would have passed இருக்கா? would have போட்டு பக்கத்தில் நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிப்பில் போட்டுறோம். would have passed. நம்ம போட போகிறதுல அதிலே இருக்கும். நம்ம கவனிக்க வேண்டியது would have இருக்கா? இருந்ததுன்னா இது தேர்டு கண்டிஷனல். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஃபஸ்ட்டு 0 டைப்புக்கு இஃப் யூ ஹீட் சிம்பிள் ப்ரெசண்ட். இஃப் யூ ஹீட் வாட்டர் இட் பாயில்ஸ். ஹீட், பாயில்ஸ் ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இதனுடைய டைப் 0 டைப். அடுத்ததில் என்ன வரணும்? வில் வரணும். சரியா? இஃப் ஹீ ஸ்டடீஸ் வெல் ஹீ வில் பாஸ். இங்கேயும் என்ன வந்திருக்கு? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துருச்சு. வில்லு இந்த செகண்ட் ஹாஃபில் வந்துருச்சு. எப்போ இது ஃபஸ்ட்டு டைப். அடுத்ததில் என்ன வரணும்? உட்டு வரணும். இஃப் ஐ ஹேட் அ லாட் ஆஃப் மணி, நான் பணம் நிறையா வச்சுருந்துருந்தா ஐ வுட் பை அ கார், நான் ஒரு கார் வாங்கியிருப்பேன். இங்கே உட்டு வந்துருச்சு. ஃபஸ்ட்டில் வில்லு பார்த்துட்டோம், அடுத்ததில் உட்டு வந்துருச்சு. இங்கே என்ன இருக்கும்னாக்கா பாஸ்ட் டென்ஸ் இருக்கும். பாஸ்ட் டென்ஸ் உட்டு. அடுத்ததில் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் உட்டு போட்டு. சரிங்களா? இஃப் தே ஹேட் கம் ஏர்லி தே வுட் ஹாவ் met us. அவங்க சீக்கிரமாகவே வந்திருந்தாங்கன்னா எங்களை மீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இங்கே பார்க்குறோம். அப்போ இங்கே ஹேட் கம் அப்படிங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு. நம்ம என்ன சேர்க்க சொல்லியிருக்கோம்? வுட் ஹாவ் வந்திருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக பின்னால் இங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒன்றும் சேஞ்ச் பண்ண போகிறதே இல்லை. நம்ம ஜஸ்ட் ஒரு லுக்கு தான் விட போகிறோம். சரிங்களா? ஒரே ஒரு தடவை இதை ரிவைஸ் பண்ணிக்கலாம். 0 டைப்பில் எதுவுமே இருக்காது. இங்கே ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ், அங்கே ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இருக்கும். ஃபஸ்ட் கண்டிஷனலில் வில் இருக்கான்னு பார்க்க தான் போகிறோம். நம்ம புதுசாக எதையும் எழுதலை. தென் செகண்ட் கண்டிஷனலில் வுட்டுன்ற வேர்டு வந்திருக்கான்னு பார்க்க போகிறோம். தேர்டு கண்டிஷனலில் வுட் ஹேவ் வந்திருக்கான்னு பார்க்க போகிறோம். சரியா? இது ஒரே வார்த்தையில் ஈஸியாக சொல்லிவிட்டு வீடியோவை முடிச்சிருக்கலாம். ஆனால் இது விஷயம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் இதை விளக்கி சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியா? புரிஞ்சது அப்படின்னா, வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், நீங்கள் கமெண்ட்டு கொடுக்கணும் அப்படின்றது நான் எதிர்பார்க்கல. ஏன்னா என்னாலையும் உங்களுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியாது இல்லையா? அதனால் நான் உங்களுடைய கமெண்ட்டே நான் எதிர்பார்க்குறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிற ஒரு லைக் மட்டும். புரிஞ்சிருந்தால் லைக் கொடுங்க, புரியலைன்னா விட்டுருங்க. ஓகே? இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் அடுத்து சந்திக்கிறேன்.